ரிஷிவந்தியம் தொகுதியில் காகித தொழிற்சாலை, சேகோ தொழிற்சாலை கொண்டுவர பாடுபடுவேன் என திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். வடபொன்பரப்பி, மேல் சிறுவள்ளூர், மணலூர், பவுஞ்சிப்பட்டு, பிரம்மகுண்டம் பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பெருமை மிகுந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் ஏற்கனவே மக்கள் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் 100% நிறைவேற்றிய பெருமையோடு இன்று நான் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே அணைக்கட்டு, புதிய ஒன்றியம் ரிஷிவந்தியம் என்று எண்ணற்ற திட்டங்களை நாம் செய்திருக்கின்றோம். இந்த முறையும் சொன்னதை 100% இந்த பகுதியிலே நிறைவேற்றப்படும். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் கீழப்புதுமங்கலம், கோதூர்பட்டி, மேலக்கொட்டம், நல்லிகப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக அரசின் 5 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் தற்போதைய தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். ஆரத்தி எடுத்து மலர்தூவி வரவேற்ற பெண்கள் நல்லியம்பட்டிக்கு சமுதாய கூடம் வேண்டும் என்று கூறி அவரிடம் மனு கொடுத்தனர். அதாவது சமுதாய கூடம் வேணும்னு, கல்யாண மண்டபம் வேணும்னு, அது கட்டாயமா அது ஜெயிச்சு வந்தோடனே தெற்கும் நல்லியம்பட்டிக்கு பண்ணி கொடுப்பேங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதி சொல்லிக்கிறேன். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களான களரி, மேலமடை, வன்னிக்குடி, சுமைதாங்கி, வெங்குளம் கிராம பகுதிகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியத்தில் மக்களை சந்தித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சியுடைய ஆதரவுகளை பெற்ற வேட்பாளராக நான் வாக்குகளை சேகரித்து வருகிறேன். இப்பொழுது மேலமடை ஊராட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளரை சந்தித்து வாக்குகளை சேகரித்தேன்.